சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலாக பிரச்சாரத்தை தனது தொகுதியில் பிரச்சாரத்தை தோன்றினார். அதற்கு பிறகு தமிழக முதல்வரும் மரியாதைக்குரிய OPS அவர்களும் இணைந்து சென்னையில் பிரம்மாண்டமான ஒரு பிரச்சார கூட்டத்தை கூட்டினார்கள். அதற்கு பிறகு முதலாக தமிழகத்திலேயே எந்த மாவட்டத்துக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு 234 சட்டமன்ற தொகுதியில் இல்லாத ஒரு வாய்ப்பு நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காலையில் நமது முதல்வர் அவர்கள் காலை சரியாக 8:30 மணிக்கு நாமக்கல் நகருக்கு வந்து அருள்மிகு நரசிம்ம சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு வழியில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நம் தொகுதியில் சமுதாய மக்களை சந்தித்து ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட பகுதியில் சென்று நேரடியாக பிரச்சாரத்தை துவங்கி அதற்கு பின்பு ராசிபுரம் சென்று அங்கு முடித்துவிட்டு திருச்செங்கோடு குமாரபாளையம் முடித்துவிட்டு இறுதி நிகழ்ச்சியாக இப்போது நாமக்கல் நகருக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த சிறப்பான இந்த கூட்டம் நடைபெற இருக்கின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் இன்று முதலாக நம் மாவட்டத்திற்கும் நம் தொகுதிக்கும் ராசியான தொகுதி நம் நாமக்கல் தொகுதி. இந்த பகுதி மக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். நம் பகுதிக்கு தேர்ந்தெடுத்தது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம் நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை நம் முதல்வர் அவர்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னதே கிடையாது. தமிழக முதல்வரை பொறுத்தவரை நாம் இந்த நாமக்கல் நகருக்கு ஏராளமான நலத்திட்டங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாமக்கல் நகரை சுற்றி மிகவும் அசுத்தமாக புதர் மண்டி கிடந்த ஜெட்டிக்குளம், திருப்பாக்குளம், கமலாய குளம் ஆகிய குளங்கள் எல்லாம் சீரமைத்து இன்று தண்ணீர் மழை பெய்து இந்த பகுதி மக்கள் எல்லாம் குடிநீர் ஆதாரம் பெறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செய்யக்கூடிய வாய்ப்பை நம் இதய அம்மா அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2011 அம்மா முதலாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை கொடுத்து எனக்காக இந்த பகுதிக்கு வருகை புரிந்து என்னை வெற்றி பெற செய்ய பிரச்சாரத்துக்கு வந்தார்கள். வந்த பொழுது நாங்கள் வெற்றி பெற்றால் நாமக்கல் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்கள் முழுவதுக்கும் நலத்திட்டம், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், அதுமில்லாமல் முதியோர் ஊதியத்தொகை மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் பயில அனைத்தும் அரசே ஏற்கும் என்று காலனியிலிருந்து பையிலிருந்து கிட்டத்தட்ட லேப்டாப், சைக்கிள் அத்தனையும் கிட்டத்தட்ட நீங்கள் பள்ளிக்கு அனுப்பினால் போதும் அனைத்தும் அரசே ஏற்கும் என்ற ஒரு அருமையான திட்டத்தை இன்று வரை நம் தமிழக முதல்வர் அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அம்மா பொறுத்தவரை
தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்களோ 100% செய்து கொடுத்த அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசு. அதற்கு பின்னால் 2016 அம்மா அவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தார்கள். நாமக்கல் சட்டமன்ற தொகுதி மக்கள் பொறுத்தவரை யார் சிறப்பாக செயலாற்றுவார்களோ அவருக்கு தான் வாய்ப்பு மீண்டும் கொடுப்பார்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். என்னை பொறுத்தவரை மக்களில் உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக என்றும் மக்கள் பணியை தொடர்ந்து பணியாற்றுவேன் என்ற இந்த நேரத்தில் உறுதியை கூறி நமது தமிழக முதல்வர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய திட்டம் மருத்துவக் கல்லூரி. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாயில் தமிழகத்தில் அந்த 11 மருத்துவக் கல்லூரி அறிவித்தார்கள். அந்த கல்லூரி நேரடியாக வந்து நாமக்கல் நகருக்கு தன் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி சென்றார்கள். அப்பொழுது அந்த நான் கோரிக்கை வைத்தேன், எனக்கு மோகனூர் பகுதிக்கு தாலுகா வேண்டும் என்று. அப்பொழுது உடனே அறிவித்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று தாலுகா அறிவித்து இன்று அந்த தாலுகா இந்த மோகனூர் பகுதி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அந்த தாலுகா கிடைக்கப்பட்டது. அந்த மருத்துவமனை இன்று தேர்தலுக்கு முன்பாக அந்த மருத்துவமனை திறக்கப்படும். அந்த மருத்துவமனையில் ஒரு சிறப்பு என்னவென்றால், பள்ளி மருத்துவர்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல, ஏழை எளிய தாய்மார்கள் தங்கள் சென்னைக்கோ அல்லது மதுரைக்கோ சேலமோ சொல்ல தேவையில்லை. அனைத்து வசதி கூடிய 400 கோடி வரையில் வைத்தியம் செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சையும் பெறக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகின்ற பிப்ரவரி மாதம் அவர் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் 2 சட்டக்கல்லூரி. அந்த சட்டக்கல்லூரியில் நாமக்கல் பகுதிக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த சட்டக்கல்லூரியில் மாண்புமிகு அம்மாவின் அரசு தமிழக முதல்வர் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மோகனூர் பகுதியில் 184 கோடி ரூபாயில் ராஜவாய்க்கால் விவசாயியின் கோரிக்கை ஏற்று 50 வருஷத்தில் கிடைக்காத மிகப்பெரிய திட்டம் ராஜவாய்க்கால் திட்டம். அந்த திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேட்ட உடனே நமக்கு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஏராளமான திட்டங்கள். சாலையை பொறுத்தவரை நாமக்கல் டு திருச்செங்கோடு 125 கோடி ரூபாய், நாமக்கல் டு மோகனூர் 80 கோடி ரூபாய், நாமக்கல் டு மெட்டாலா 200 கோடி ரூபாய். அந்த பணி அடுத்த மாதம் துவங்க இருக்கிறது. இது போல ஏராளமான பணிகள். மோகனூர் தாலுகா அதுக்கும் கட்டிடம் அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டப்படுகிறது. நம் தமிழக முதல்வரை பொறுத்தவரை எந்த திட்டம் கேட்டாலும் இல்லை என்று சொன்னதே கிடையாது. நம் பகுதியை பொறுத்தவரை 50 ஆண்டுகளில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்தீர்கள், எத்தனையோ ஆட்சி மாற்றமெல்லாம் வந்தது. ஏன் குறிப்பாக 10 வருடம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். விரலை விட்டு சொல்லுங்கள், நான் ஒரு ரோடு செய்தேன், இல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்தேன். இதற்கு முன்பாக இருந்த திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் சொல்றேன், ஏதோ ஒரு திட்டம் சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னும் 2 மணி நேரம் சொல்றேன், நான் அவ்வளவு திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை தேர்தல் நேரத்தை சொன்ன திட்டங்கள் ஒரு புறம், மற்றொரு புறம் இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது என்ன எண்ணத்தோடு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாயில ரிங் ரோடு தேர்தலுக்கு முன்பாக மாண்பு முதல்வரிடம் காலையில் கூட கேட்டேன், எனக்கு தேர்தலுக்கு முன்பாக எங்களுக்கு அடிக்கல் நாட்டணும், நீங்க அறிவிச்சு அதுக்கான பணம் கொடுத்துட்டு இருக்கோம். அது முதல்வர் அவர்கள் விரைவில் அதை செஞ்சு கொடுக்கணும்னு உறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான திட்டம். நாமக்கல் நகரை பொறுத்தவரை நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட 3-5 பூங்காக்கள், செல்லப்பக்கம் கொண்ட பூங்கா எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது. நாமக்கல் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் என்ன கேட்பார்கள், எப்படி இந்த திட்டங்களை உங்களால் செய்ய முடியும். ஏனால் உங்களோட ஒத்துழைப்போடு இன்னும் நிறைய திட்டங்கள் நாமக்கல் நகரை பொறுத்தவரை தமிழகத்திலேயே ஒரு முன்மாதிரியான
நகரமாக மாற்றுவதாக உறுதியாக செய்து கொடுப்ப இந்த நேரத்தில் உறுதி கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் 2.25 லட்சம் மக்கள் இருக்கிற இந்த தொகுதியில் அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். மீண்டும் அம்மா அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள். என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்றென்றும் உங்கள் வீட்டு பிள்ளையாக குறிப்பிட்ட கொண்டு வரக்கூடிய என்றென்றும் கடைபட்டிருக்க இந்த நேரத்தில் சொல்லி, நாமக்கல் நகரத்தை பொறுத்தவரை ஜிஹெச் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மருத்துவக் கல்லூரிக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 50 கோடியில் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு செஞ்சுருக்கோம். மருத்துவமனை இல்லாத இதே கிடையாது. ஏழை எளிய மக்கள் பேர் தனியார் மருத்துவமனைக்கு செய்ய லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அந்த மருத்துவக் கல்லூரி வந்ததுக்கப்புறம் அனைத்துமே இங்கேயே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சாலை வசதி பொறுத்தவரை பார்த்தோன்னா நம்ம பொய்யேரிக்கர சாலை, பூங்கா சாலை, துறை ரோடு டு சேந்தமலம் சாலை, ஏகப்பட்ட புதிய சாலைகள் இன்னும் 4-5 சாலைகளாக இருக்குது. வருங்காலத்தில் அந்த சாலைகளாம் விரைவில் அதெல்லாம் போடப்படும். அது மட்டுமல்ல, நாமக்கல் நகராட்சிக்கு மிகப்பெரிய 7 கோடி ரூபாயில் மிகப்பெரிய ஒரு நகராட்சி அலுவலகத்தை முதல்வர் அவர்கள் வந்து கொடுத்து அது தன் திருக்கரங்களால் திறந்து வைத்து சென்றுள்ளார். இது போல ஏராளமான திட்டம் சொல்லலாம். நகரை பொறுத்தவரை அதே மாதிரி அரசு கட்டடங்கள் வாடகைகள் கட்டணம் ஏலம் அதெல்லாம் சொந்த கட்டடத்துக்கு கோடிக்கணக்கில் அதை வந்து ஒரு புக்லெட்டாக போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கடைக்கும் கொடுக்குறேன். இவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த 10 வருடத்தில் என்ன திமுக சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிராமமாக போய் உங்கள் எம்எல்ஏ என்ன செஞ்சார் அதை என்னோட கேள்வி நான் சொல்றேன். எதுக்கால மேடை போடு, நான் சவால் விடுறேன். நீங்க என்ன செஞ்சீங்க, நான் என்ன செஞ்சேன் அதில் சொல்றேன். சும்மா உட்காந்து என்ன செஞ்சா கேள்வி வெளியே கேட்டுட்டு இருக்காத, பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காதீங்க தயவு செய்து. நான் சொல்றேன், எத்தனை கோடி ரூபாய்க்கு நான் செஞ்சிருக்கேன் சவால் விடுறேன். நீங்க சொல்லி என்ன செஞ்சேன்னு சொல்லு. நான் இப்போ மாட்டில் சவால் விட்டு சொல்றேன். இப்பயே சொல்றேன், 10 கோடி ரூபாய்க்கு 10 வருஷத்துல ஆயிரக்கணக்கான கோடி, எத்தனை கோடி என்னாலே மதிக்க சொல்ல முடியும், அத்தனை கோடி திட்டம் செஞ்சிருக்கேன்னு நான் சொல்றேன். இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பாருங்க. என்ன இதுக்கு முன்னாடி 2 கல்லூரி இருந்துச்சு. 2 கல்லூரி, ராமலிங்கா கல்லூரி, கரெக்ட் காலேஜ், 2 கல்லூரி இருந்துச்சு. அதை தவிர இதை புரட்சி தலைவர் அவர்கள் இது கொடுத்தாரு, வெட்டினரி மருத்துவமனை ஒன்று கொடுத்தார் மிகப்பெரிய. என்ன அது கால்நடை மருத்துவம் வந்து இதை புரட்சி தலைவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் நாமக்கல் பகுதிக்கு ஒரு பெயர் சொல்ற அளவுக்கு யாரோ ஒருத்தர் பொதுமக்கள் யாரா இருந்தாலும் அரசியல் யாரா இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து பெருமைக்கு சொல்லல. ஏன்னா அத்தனை திட்டம்லாம் வந்து கேட்ட அம்மாவும் சரி, ரிங் ரோடு, அது மட்டும் இல்லை பஸ் நிலையம், புது பில்டிங்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்டது. ரோடு நாமக்கல் நகராட்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரோடு நாமக்கல் சேல் ரோடு எப்படி இருந்துச்சு, இப்போ போட்டு எப்படி இருக்கு. இப்போ திருச்சி ரோடு போட்டுட்ருக்கோம், துறை ரோடு போட்டோம், ஒவ்வொரு விரிவாக்கம் ஒவ்வொன்றும். இப்போ பரமத்தி ரோடு பண்ணிகிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் இன்னும் நிறையா மரியாதைக்குரிய முதல்வரோட கோரிக்கை கேட்டேன். அப்பா சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டாரு எவ்வளோ கொடுத்தாலும் தொகுதிக்கு பத்தாதான் திருப்தி ஆகும் கூட கேட்டார் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கேட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் அந்த மாதிரி கொடுத்துலாம். ஒன்று பெரிய பிரசாதம் தெரியுங்களா, நாமக்கல் நகராட்சியுடன் இணைத்த 9 ஊராட்சி சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் ரோடு மட்டும் 220 கிலோமீட்டர் இருக்கும். கூட்டு குடிநீர் திட்டம், தண்ணீர் பற்றாக்குறை, பழைய நகராட்சிக்கு தண்ணீர் பற்றாக்குறை. ஒரு பெரிய திட்டத்தை உடனே முதல்வரிடம் போய் எங்கள் நாமக்கல் நகராட்சிக்கு நீங்கள் வந்து அம்மா அவர்கள் அறிவிச்சாங்க, சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டாங்க, அம்மா இருந்தபோது அறிவிச்சிட்டாங்க, எங்களுக்கு நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை துவக்கணும்னு சொல்லி கேட்டேன். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணியெல்லாம் முடிந்து தேர்தலுக்கு முன்பாக அனைத்து பகுதி மக்களும் காவிரி நீர் குடிக்கக்கூடிய பெரிய திட்டம் தமிழக முதல்வர்கள் நம்மளுக்கு பிரசாதம் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுபோல் ஏராளமான திட்டம். உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் வெற்றி பெற்றால் 5 பவுன் குறைவா உள்ள அனைத்து நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அத்தனை கடன் தள்ளுபடின்னு பொய்யா சொன்னாங்க. பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் பொய்ன்னு சொன்னோம், நீங்க கேட்கல.
போட்டீங்க. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப எங்க இருக்காரு? இந்த கொரோனா டைம்ல 6 மாசம் எங்க போனாரு? என்ன வந்து சொல்றாரு, எம்எல்ஏ கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன்ட்டு. ஒரு மேடை போடுங்க, வரேன், சொல்லுங்க நீ என்ன செஞ்சீன்னு கேட்ட என்ன சொல்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேங்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்த ரோடு கார்டு எல்லாமே நான் தான் கொடுத்தேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து சொல்லக்கூடிய அவரோட நிதியிலிருந்து, நான் சொல்றேன் என்னோட சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த குளத்தை பண்ணேன், அந்த குளத்தை பண்ணினேன். இது ஏராளம். ஜிம்மு பாருங்க, கிட்டத்தட்ட ஏழை எளிய மாணவர்கள் வந்து தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் கட்டணம் அதிகம்னு சொல்லி அதற்கு இணையாக குளிர்சான வசதியோடு ஒரு அருமையான ஜிம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு என்னோட நிதியிலிருந்து நீ கிட்டத்தட்ட டெய்லி 200-300 மாணவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை கருதி அந்த வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஏராளமான பணிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். கொண்டுசெட்டிப்பட்டி ஒரு ஏரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏரி எவ்வளோ மோசமாக இருந்தது. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா மதிப்பு. அது பணி முடிக்கிறப்ப இந்த பணி நடந்துகிட்டே இருக்குது. அடுத்த வாரம் கூட ஒரு 1.5 கோடி ரூபாயில் ஒரு பூஜை போட போகிறோம், சுற்றிலும் சாலையை போட போகிறோம். அந்த அந்த குளம் வந்து தூர்வாரி 5 கிலோமீட்டருக்கு நீர் ஆதாரம். 5 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு வந்து 100 அடி 50 அடியில் வந்து தண்ணி கிடைக்கணும். எத்தனையோ அந்த பகுதி மக்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் பல பேர் பல சொல்கிறாங்க செய்ய முடியாது பண்ண முடியாது. நான் இறங்கி செய்யாமல் விட்டது எந்த காரியமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு துணிஞ்சு கூட்ட வந்து மீண்டும் தமிழக முதல்வராக எடப்பாடியாருக்கு வாக்களிக்கும் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா மாநில முதல்வர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இதுபோல் ஏராளமான திட்டம். மக்களால் நான், மக்களுக்காக நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அந்த மணி வாசகத்தை, அந்த மந்திர வாசகத்தை தன் நெஞ்சிலே சுமந்து கொண்டு கண் உறங்காமல் களைப்பு இல்லாமல் எளிய மக்களும் பாட்டாளி மக்களும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களும் அயராது உழைக்கும் தமிழக மண்ணின் மைந்தர் மாண்பு தமிழ முதல்வர் ஏழையின் விடிவெள்ளி இரும்பு தேசத்தின் கர்ம மனிதர் தரணி போற்றும் தஞ்சை டெல்டாவை தரணி போற்றும் சிறப்பு விவசாயமாக மண்டலமாக அறிவித்த ஒரே விவசாயி, நாட்டை ஆண்ட விவசாயி, வாழ்வில் ஏற்றம் கொடுக்க ஒரே முதல்வர் நம் தமிழக முதல்வர். அது மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். இங்க இஸ்லாமிய மக்கள் பொறுத்தவரை இந்த நாமக்கல் பகுதியில் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு திருமண மண்டபம் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அம்மா இருக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அம்மா கிட்ட சொல்லி நிதி வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இஸ்லாமிய மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதே போல் கிறிஸ்டின் சமுதாய மக்கள் கோரிக்கை போன மாதத்தில் மட்டும் கோரிக்கை வச்சாங்க. 3 கோரிக்கை உடனே நிறைவேற்றி நேரடியாக கிறிஸ்மஸ் கூட அழைத்து அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அவங்களாம் செய்து கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்தவரை சமுதாய வேறுபாடு கிடையாது. அனைத்து மக்களும் ஊர்த்தாய் பிள்ளையாக என்றென்றும் உங்களோட பிள்ளையாக கடமையாற்ற தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நாமக்கல் நகரை பொறுத்தவரை இந்த சாலையெல்லாம் விடுபட்ட சாலை எல்லாம் ரோடெல்லாம் பறிச்சு போட்டு இந்த 9 ஊராட்சியில் ஏகப்பட்ட சாலை போடாமல் இருக்கு. அந்த சாலையெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக நான் முதலிடம் நிதி கேட்டிருக்கிறேன். அந்த சாலை பணிகளும் தேர்தலுக்கு முன்பாக அந்த சாலையெல்லாம் போடப்படும் நேரத்தில் உறுதியை கூறி நாமக்கல் நகராட்சிக்கு மட்டுமல்ல, புதிதாக தெரியும் 7.5 என்ன ஏழை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் கிட்டத்தட்ட 400 பேர் இன்று இந்த வருடம் தமிழக அரசால் ஏழை எளிய சாதாரண கூலி தொழிலாளி
வீட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஏழை குடும்பத்தை சார்ந்த 400 பேர் மருத்துவர் ஆகிற வாய்ப்பு இந்தியாவிலே எந்த அரசும் செய்யாத ஒரு சரித்திர சாதனை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆல் பாஸ் தமிழக வந்து கொரோனா டைம்ல நம்ம கஷ்டம்லாம் வந்து அவர் அரசு பள்ளியில் படுத்திருக்காரு. இருந்தாலும் உங்களை கஷ்டம் அது வரல, உங்க குறை வரல அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆல் பாஸ்ங்கிற திட்டத்தை வந்து இந்தியாவிலே எந்த மாநிலமும் யோசனை கூட பண்ணல. அந்த திட்டத்தை வந்து கொண்டாந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள். திமுக உரை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்க, 2011க்கு முன்னாடி கவர்மெண்ட் எப்படி இருந்துன்னு மட்டும் யோசனை பண்ணி பாருங்க. கரண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம். இங்க இருக்க வியாபாரிகள் பொதுமக்கள் ஒன்றே ஒன்று சிந்திச்சு பாருங்க, கரண்ட் கூட அவங்களால சரி பண்ண முடியல. அம்மா பொறுப்பேற்று 5 மாதத்தில் மின்வெட்டெல்லா மாநிலமாக அம்மா அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்னைக்கு கரண்ட் கட்டு இருக்கா? நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் திரும்பி பண்ணுவாங்க. இப்பயே என்னது ஆட்சி வரட்டுண்டா, நான் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேங்க. நான் ஒவ்வொருத்தரையும் கட்சியில் வந்து நாமக்கல் இங்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தானாக வந்து மாணவர்கள்லாம் வந்து நம்ம கட்சியில் இணைகிறாங்க. உடனே கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எங்கள் கட்சி அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வரப்போது தலையில்னா கூட தண்ணி குடிச்சா கூட உங்கள் ஆட்சியெலாம் கிடையாது. எழுதி வச்சுக்க. என்ன யார்கிட்ட கதை விட்டுருக்கீங்க? இப்போ சொல்ல சவால் விடுறேன், 234 தொகுதியில் வாய்ப்பே இல்லை. இப்போ கொரோனா வந்துச்சு, ரைட்டு, வாஸ்தவம். கிட்டத்தட்ட சிஎம் கொரோனா காலத்திலேருந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கார். ஏன் அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு ஸ்டாலின்? மக்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கொரோனாவுக்கு நம்ம முதல்ல பயப்படுறாரா? கொரோனா தான் பயப்படணும், நம்ம முதல்ல பயப்படவே மாட்டார். ஏன்னா அப்படியேப்பட்ட போது நம்ம வச்சுருக்கோம். நம்ம இந்த பக்கம் அவங்க குடும்பத்தை பாருங்க, அரசியலை பொறுத்தல பாருங்க. இந்த பக்கம் அங்கே பொண்ணு சுற்றுது, இந்த பக்கம் வந்து தங்கச்சி, இந்த பக்கம் வந்து பையன், குடும்பத்தை மட்டும்தான் வந்து பிரச்சாரம். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்து கொள்ளை அடிக்கலாங்கிறது ஒரே காரணத்துக்கோசம் தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பாருங்க, நல்லா புரிஞ்சுக்க. தேர்தல் நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, எம்எல்ஏ அப்படி கொள்ளை அடிச்சார், இப்படி கொள்ளை அடிச்சா, அது பண்ணா இது பண்ண, வாட்ஸ்அப்பில் சொல்லி பயங்கரமா தெருவில் உட்காந்து கேட்குறான். நேற்று ஒருத்தர் 3 உட்காந்து பிரச்சாரம் பண்ண வார்த்தை, தவறான வார்த்தையை பயன்படுத்தி முதல்வர் கீழ்த்தரமா பேசுறான், என்னையும் பேசுறான். இங்க பாரு, அந்த மாதிரி எங்களை அம்மா வளர்த்தல, எங்களுக்கு பேசுறதுக்கு தெரியாமல் இல்லை. எங்களை மாதிரி அந்த அம்மா எங்களை வளர்த்தல. என்ன அவ்வளவு தரக்குறைவா பேசுறீங்க நீங்க? நீ தலையன்னா கூட திமுக வெற்றி பெறாது. ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க, ஏன்னா அமைதியா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. அதனால வந்து தயவுசெய்து சொல்றேன், இப்பயே அராஜகம், பயங்கர அராஜகம். அவங்க கட்சிக்காரனை அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. தமிழக முதல்வரை பொறுத்தவரை நான் தப்பு பண்ணா கூட நம்ம நடவடிக்கை எடுப்பார். அம்மா ஆட்சி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? எங்கேயாவது பிரச்சனை இருக்கா? காவல்துறையில் போய் நாங்கள் உள்ள போய் ஏதோ தலையிட்டு இருக்கோமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க, நாங்கள் தலையிறதே இல்லை. அவங்க உதயநிதி ஸ்டாலின் நல்லா தெரியும், வாட்ஸ்அப்பில் தெரியும் உங்களுக்கு நல்லா. இப்பயே மேட்றேன், பேரை சொல்லி, அதிகாரி பேரை சொல்லி நாங்கள் வந்தா என்ன நீ மக்கள் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது, எங்களே மாட்டானா உங்களுக்கு எப்படி யாரை காப்பாற்றுவா? வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க தயவுசெய்து சொல்றேன், தப்பி தவறி நீ சொல்லுங்க, நிறைய திமுக சொல்லு, நீ என்னப்பா சாதனை செஞ்சு சொல்லப்பா ஓட்டு போறேன்னு கேளுங்க. நீ எம்பியா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, இந்த 1 வருஷத்துல என்ன சொல்லுன்னு சொல்லு. எங்க எம்எல்ஏ வரங்கிறாரு, நீ வழக்க சொல்லு, வர சொல்றேன், நேரில் பேசுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி அம்மா வந்து சொன்னாங்க, அது என்ன நினைச்சு சொன்னாங்களோ தெரியல. ஏன்னா பயங்கரமா ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு, கடுமையான விவாதம். ஸ்டாலின் அவர்களே, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களே, இன்று சட்டமன்றத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும். அம்மா தெரிஞ்சு என்ன அர்த்தத்துக்கு அந்த வார்த்தை சொன்னாங்களும் தெரியல. அதெல்லாம் உண்மையா நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு நடக்குது. இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா என்ன காரணம்? அந்த மனசுல அம்மாச்சி மீண்டும் வரணுக்கோசம் நீங்க உட்காந்துருக்கீங்க. ஏன்னா மணி 9 ஆகுது, காலையில் ஒரு வாட்டி வந்தீங்க, இப்போ ஒரு வாட்டி வந்திருக்கீங்க. அதனால தேர்தல் வாக்கு பொய்யா என்னென்ன பொய்ய பத்தினா உங்களை மேக்சிமம் பார்த்து வச்சுக்க. அடுத்து வந்து வைரத்தில் நெக்லஸ் தாரம் கூட வாக்குறுதி கொடுப்பாங்க, உறுதியாக கொடுப்பாங்க, மாற்றமே இல்லை. வந்து வீடு வீட வந்து புது திட்டம் தான். ஒரு 350 கோடியில் நாட்டில் ஒரு ஆள் கொண்டு போட்டிருக்காங்க, ஏன்னா பிரசாந்த் கிஷோர்ன்ட்டு. ஏன்னா அவர் வந்து போட்டு கொடுக்குறாரு.
இப்படி நடக்கணும் இப்படி போகணுங்கிறது அவரை பற்றி தான் நடந்துட்டு இருக்காரு. கட்சிக்காரங்களாம் சும்மா அவங்க வேஸ்ட். ஏன்னா உண்மையாக திமுக நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஏன்னா கீழே வரக்கூடிய தொண்டன் மேலே வரக்கூடிய ஒரே கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். உழைத்தவனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழக அவர்கள் பக்கத்திலே வந்துவிட்டார், வேலை கொண்டு விட்டு தாண்டி வந்து விட்டார். ஆகவே சிறிது நேரம் அமைதியாக இருந்து அவர் சிறப்புரை கேட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டு, 2011 அப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே போட்டாங்க. நில அபகரிப்பு அப்படின்னு ஒரு தனி பிரிவு, தனி கோர்ட்டே அமைச்சாங்க. எதுக்கு? 10,000 கோடி ரூபாய். ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு வந்து பார்த்தா அந்த இடம் அவனுக்கு இருக்காது. இவங்க பட்டா போட்டுருவானுங்க, இல்லை கொட்டாய் போட்டுருவாங்க. ஏன்னா நாளைக்கு அதான் செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அவலநிலை கண்டிப்பாக அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கட்சி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவரால் முடியாது. இவரால் சொல்லி ஏன்னா சட்டமன்றத்தில் நிறைய பார்க்குறோம். அங்கே பார்க்குங்களா, சேலத்தில் ஒரு கொலை வழக்கு நடந்து தெரியுங்களா? 5 பேர் கொலை பண்ணாங்க தெரியுங்களா? சேலம் தா கிருஷ்ணன் கொலை வழக்கு. மதுரையில் பத்திரிகையாளர்கள் எரிச்சாங்க. 3 அப்பாவி, இவங்க சொந்த குடும்ப பிரச்சனைக்கோசரம் 3 அப்பாவி இன்னைக்கெல்லாம் இறந்து அனாதையா ரோட்டில் சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு உதாரணத்துக்கு 1000 சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ மோசமான ஆட்சி வந்துடும். தயவுசெய்து மக்கள் நீங்களாம் நினச்சி பார்த்து, அம்மா அவர்கள் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அம்மா கடைசியாக கலந்துட்ட எந்த நிகழ்ச்சி தெரியுமா? ஏழை எளிய தாய்மார்கள் தேர்தல் நேரத்தில் 2016 சொன்னாங்க, நாங்கள் வெற்றி பெற்றால் ஏழை எளிய தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும் குடும்பத்தை, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் 1/2 பவுன்ன்றத 1 பவுனா உயர்த்தி தருவோம், 50,000 ரூபாயும் 25,000 தருவோம்னு சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி தான் கடைசி நிகழ்ச்சி. கொடுத்துட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு நைட்டு தான் உடல்நிலை சரியில்லை, 75 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அம்மா இறந்துட்டாங்க. ஏன்னா என்ன நிகழ்ச்சி? தன்னால் ஒரு வாரம் முடியல, இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம நடக்க முடியாத சூழல கூட இறுதியாக கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு அருமையான பாவம். இன்னைக்கும் ஒவ்வொரு கூட்டத்தில் அந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, அம்மா அவர்கள் எத்தனையோ திட்டங்கள். அம்மா தேர்தல் நேரத்தில் 2016 வேலைக்கு செல்லும் மாணவிகள்லாம் 25,000 மானியத்தில் ஸ்கூட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அம்மா இறந்துட்டாங்க. இறந்தாலும் பரவாயில்லை, அந்த அம்மா என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி எல்லாம் தமிழக அவர்கள் இன்று நம் தொகுதிக்கு மட்டும் இந்த வருஷம் மட்டும் 10,000 ஸ்கூட்டி கொடுத்துருக்கோம். எவ்வளோ? 10,000 ஸ்கூட்டி. இன்னும் இந்த முதல்வர் அவர்கள் வந்து விட்டார்கள். ஏன்னா இது மாதிரி ஏராளமான படியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் அம்மாவுக்கு நன்றி கடன் நாம் என்ன தெரியுமா பண்ணோம்? அம்மா அவர்களுக்கு மீண்டும் தமிழக முதல்வருக்கு நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை வென்று தமிழக முதல்வராக 2022 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வராக மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்பது இந்த நேரத்தில் சபதம் ஏற்பாடு நேரத்தில் கூறி முதல்வர்கள் வந்துவிட்டார்கள். இங்கே அழைப்பை ஏற்று ஒரு 1/2 மணி நேரம் தயவுசெய்து அமைதியாக இருக்கவும். அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த பொற்பாதம் தொட்டு என் நன்றியை காணிக்காக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்துவிட்டார்கள். இதோ வந்துவிட்டார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்துவிட்டார்கள். இதுவரை ஆவலோடு எதிர்பார்த்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள். நம்மளை எல்லாம் சந்திப்பதற்காக நாம் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வந்துவிட்டார். அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் தங்கமணி, அமைச்சர் தங்கமணி, அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ்,
அம்மாவின் புகழ் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார். ஏழரை கோடி தமிழக மக்களின் பாதுகாவலரும் 1.5 கோடி கழக தொண்டர்களுடைய இதய தெய்வமாக, குடும்ப தெய்வமாக நம்மை வாழ வைத்த நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி வர இருக்கின்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதை போல இந்த கழகம் எனக்கு பின்னாலும் ஆட்சியும் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கின்ற, நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஆனந்த் குடிமராமத்து நாயகன், கல்லூரி மாணவருடைய எழுச்சி நாயகன், அரசு பள்ளியிலே படித்தவர்களுக்கெல்லாம் கனவை நினைவாக்கி தந்த நாயகன், ஒரு சாமானியர், ஒரு விவசாயி, ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவர், இன்று இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டிய ஆனந்த் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்பதற்காக நடைபெற இருக்கின்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கில் கேட்டு காலையில் இருந்து நாமக்கல் மாவட்டத்திலே பல்வேறு பகுதிகளிலே சுற்றுப்பயணம் செய்து இப்பொழுது பொதுக்கூட்டத்திலே சிறப்புரை ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனந்த் எடப்பாடியார் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து, காலையிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு நகர கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் மண்ணின் மைந்தருமான அருமை சகோதரர் KPP பாஸ்கர் அவர்களே, காலத்தின் அருமை கருதி வழிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கழக மகளிரணி இணை செயலாளரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பு சகோதரி டாக்டர் வி சரோஜா அவர்களே, மாவட்ட கழகத்துடைய அவை தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி குழுவுடைய துணைத் தலைவர் அண்ணன் PR சுந்தரம் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆர்மி அண்ணன் KC கருப்பணன் அவர்களே, இங்கே இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு ஒன்றிய கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய சேகர் அவர்களே, ராஜா அவர்களே, கோபிநாத் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் நடேசன் அவர்களே, அண்ணன் கருமணன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் அன்பு சகோதரர் தங்கமுத்து அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், சார்பணியினுடைய நிர்வாகிகள், பேரூராட்சியினுடைய நிர்வாகிகள், மகளிர் அணியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் என்று கழகத்தினுடைய அடலியர்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வர இருக்கின்ற 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு குடும்ப ஆட்சிக்கும் ஒரு சாமானியருக்கும் இடையே நடைபெறுகின்ற தேர்தல். குடும்ப ஆட்சி வேண்டுமா, சாமானியர் ஆட்சி வேண்டுமா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல். அந்த சாமானியர் தான் நமது அண்ணன் எடப்பாடியார் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும்.
வர இருக்கின்ற தேர்தலில் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை நாமக்கல்லில் நான் துவக்கின்றேன் என்று சொல்லி அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் என்று சொன்னால், நாமக்கல் மாவட்டம் எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலும், அண்ணன் எடப்பாடியாருடைய கோட்டை என்று நியமிக்கின்ற வகையில் இன்று காலையில் நாங்கள் ஆரம்பித்து இங்கே 6 மணிக்கு வருவதாக இருந்தது. காலையில் முதலாக ராசிபுரத்திலே அவருக்கு வரவேற்பு கொடுத்தோம். அதற்கு பின்னால் நாமக்கல் வருகின்ற போது நாமக்கலே குலுங்கிய அளவுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்தீர்கள். அதற்கு பின்னால் ராசிபுரம் சென்றோம். அங்கே இது பெரிதா அது பெரிதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அங்கே வரவேற்பு. அதற்கு பின்னால் திருச்செங்கோடு சென்றால் 4 ரத வீதிகளும் மக்கள் தலைகளாக இருக்கின்ற அளவிற்கு அங்கே அலைகடலன் இருந்தார்கள். அதற்கு பின்னால் குமராபாளையம் பள்ளிப்பாளையம் என்று முடித்துவிட்டு இப்பொழுது மீண்டும் உங்களை சந்திப்பதற்காக அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு தேர்தல் என்று சொன்னால் நமது இதய மாண்புமிகு அம்மாவர்கள் இருக்கின்ற போதும் சரி, அண்ணன் அவர்களும் சரி, அவர்கள் மாவட்டத்தில் முதல் ஆரம்பிப்பார்கள். ஆனால் நாமக்கல் மாவட்டத்திற்கு நான் முதன் வருகிறேன் என்று சொல்லி ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்து, தாய் மாவட்டம் தாய்க்குத்தான் குழந்தையின் பாசம் இருக்கும் என்பதை போல தாய் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்திற்கு நான் முதல்ல வருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்றால், நமது 6 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற்று அண்ணன் கையிலே ஒப்படைக்க வேண்டியதுதான் நமது கடமை. அதற்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அண்ணன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்கள் வளர்த்த இயக்கம். இன்றைய தினம் 2 பெரும் தலைவர்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு தொண்டனாலும் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும், இந்த ஆட்சியை வழிநடத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சாமானியராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது எல்லோரும் சொன்னார்கள், இந்த ஆட்சி 1 மாத காலம் இருக்கும், 2 மாத காலம் இருக்கும், 6 மாத காலம் இருக்கும், இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது, அதோடு முடிந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடித்து ஒரு சாமானியரும் இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சியை தர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்தி இன்றைய தினம் 4 ஆண்டுகளை முடித்து 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற சூழ்நிலையை அண்ணன் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஒரு சாமானியர் என்ற காரணத்தினால், ஒரு சாதாரண தொண்டர் என்ற காரணத்தினால் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர் ஆட்சியை செய்யக்கூடாதா? ஒரு சாமானியர் இந்த ஆட்சியை ஆளக்கூடாதா? ஒரு விவசாயி இந்த ஆட்சியை ஆளக்கூடாதா? கருணாநிதியுடைய மகனாக இருக்கின்ற ஸ்டாலின் தான் ஆள வேண்டுமா, பரம்பரையாக வர வேண்டுமா என்பதை வருகின்ற 21ஆம் ஆண்டு நிர்ணயிக்கின்ற தேர்தல். அதைத்தான் சொன்னேன், ஒரு குடும்ப ஆட்சிக்கும் ஒரு சாமானியருக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆக வர இருக்கின்ற தேர்தலில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி, இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டமாக அண்ணன் அவர்கள் பேசுகின்ற போது முழு விவரமாக சொல்ல இருக்கின்றார்கள். அத்தனை வளர்ச்சி திட்டங்கள் எங்கே சென்றாலும் அண்ணன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாமக்கல் மாவட்டத்திற்கு தான் நான் அத்தனை சாலைகள் கொடுத்திருக்கின்றேன். திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் என்றால் 4 வழிச்சாலை, நாமக்கல்லிருந்து மோகனூர் என்றால் சாலை, திருச்செங்கோட்டிலிருந்து வேலூர் என்றால் சாலை, திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் என்றால் சாலை, இப்பொழுது நாமக்கல் இருந்து சேந்தமங்கலம் வழியாக ராசிபுரம் பைபாஸ் சாலை, திருச்செங்கோட்டிலிருந்து ஓமலூர் வரை 4 வழிச்சாலை, திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு வரை 4 வழிச்சாலை என்று மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டமாக நாமக்கல் மாவட்டத்திற்கு அதிக நிதியை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சி போக வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியின் மீது என்ன குறை? யாராவது விரல் விட்டு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்களா? ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடாதா? ஒரு விவசாய கிராமத்திலிருந்து வந்தவர் இந்த நாட்டை ஆளக்கூடாதா? இவர்கள் மேல் என்ன குற்றச்சாட்டு? இந்த ஆட்சியில் இன்று தினம் அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற அண்ணனை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கல்லூரி மாணவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கொரோனா என்பது உலகம் முழுவதும் கொடிய வியாதியாக வந்துவிட்டது.
கல்லூரியும் திறக்க முடியவில்லை, பள்ளிகளும் திறக்க முடியவில்லை. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஓராண்டுகளாக கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை. மீண்டும் கல்லூரி சென்று அவர்கள் பட்டப்படிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குடும்ப சூழ்நிலை, மீண்டும் படிக்க வைக்க வேண்டும் என்றால் பொருளாதார சூழ்நிலை, மாணவர்களுடைய சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்து ஒரு கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் என்பதை சொல்லி அண்ணன் அவர்கள் இந்த ஆண்டு யாருமே தேர்வு எழுத வேண்டாம், இதற்கு முன்னால் வைத்திருக்கின்ற அரியர்ஸ் அத்தனை பேருக்குமே பாஸ் என்று இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக கொண்டு வந்து மாணவர்களுடைய எழுச்சி நாயனாக தீர்ந்திருக்கிறார். இந்த ஆட்சி போக வேண்டுமா? அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்கள் ஒரு மருத்துவர் ஆக முடியுமா? நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண கவர்மெண்ட் பள்ளியிலே படிக்கின்றவர்கள் இன்றைய தினம் 313 பேர் மருத்துவராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர்கள் கனவு மட்டும்தான் கண்டு கொண்டிருந்தார்கள். நனவாக்கியதே இங்கே இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த ஆட்சி போக வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் ஆட்சி போக வேண்டும் சொல்வதற்கு என்ன காரணம் இருக்கின்றது? கொரோனாவை இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக சிறப்பாக கையாண்டு இருக்கின்றாரே. மற்ற மாநிலம் எல்லாம் பாருங்கள் என்று சொன்னவர்கள் இன்று தமிழகத்தை பாருங்கள் என்று அண்ணன் சொல்லவில்லை, பாரத பிரதமரே சொல்லுகின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பான ஆட்சி என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலம் கடந்து விட்டது, இருந்தாலும் கூட அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். வர இருக்கின்ற பொங்கல் தமிழர் திருநாளாம், பொங்கல் திருநாள் என்று சொல்லுவார்கள். அனைத்து இல்லங்களிலுமே இது ஒரு கொரோனா காலமாக இருக்கின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கி விட்டார்கள் என்று அண்ணன் அவர்கள் அதை நினைத்து யாருமே கேட்காமல் வருகின்ற பொங்கல் அன்று அனைத்து ரேஷன் பச்சை கார்டு வைத்திருக்கின்ற 2,06,00,000 குடும்பங்களுக்கும் 2,500 ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சி போக வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் நகரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்று மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நாமக்கல் நகரம் ஒரு எடுத்துக்காட்டாக நமது சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி காட்டியிருக்கின்றாரே. இந்த ஆட்சி போக வேண்டுமா? திமுகவினர் என்ன செய்தார்கள்? இங்கே மத்திய அமைச்சர் ஒருவர் இருந்தார், ஒரு மருத்துவக் கல்லூரி, அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். நினைத்திருந்தால் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாம் கேட்டவுடன் நாமக்கலுக்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சி போக வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே, தாய்மார்களே. இந்த நல்ல ஆட்சி தொடர வேண்டும். பொற்கால ஆட்சி அண்ணனுடைய தலைமையிலே மீண்டும் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பொன்னான வாக்குகளை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சின்னமான, வெற்றியின் சின்னமான, தாய்மார்களின் சின்னமான இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வருகின்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் ஆக்குவோம் என்று சொல்லி இப்பொழுது எழுச்சியுரையாற்ற வர இருக்கின்றார் குடிமராமத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் குழுமி இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்து இந்த சிறப்பான பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றிய இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அறிவிச்சார் பி தங்கமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் வி சரோஜா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் கருப்பணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மக்களுடைய இதயங்களை வீற்றிருக்கின்றவர், மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சார் பாஸ்கர் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி பொன் சரஸ்வதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் ராஜா அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் அறிவிச்சர் பி ஆர் சுந்தரம் அவர்களே,
நாடாளுமன்ற அறிவிச்சவர் சந்திரசேகர் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிவிச்சவர் சேகர் அவர்களே, ராஜா அவர்களே, நடேசன் அவர்களே, கோபிநாத் அவர்களே, கருமணன் அவர்களே, பேருக்களாட்சியாளர் தங்கமுத்து அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டுக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே, இந்த தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, வருகை தருகின்ற பெரியவர்களை, தாய்மார்களை, விவசாயிகளை, தொழிலாளிகளை, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களை, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, மாணவ செல்வங்களை அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து இன்றைய 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றன. இன்னும் ஒரு 4-5 மாத காலம் தான் இருக்கின்றது. அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை லட்சத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி செய்யுங்கள். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாட்டுக்காக உழைத்தார். இதே புரட்சி தலைவி அம்மா வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார். இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதே மக்களுக்காக உருவாக்கிய இயக்கம் தான் மக்களுக்காக பாடுபடும். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவர் குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. திமுக கார்ப்பரேட் கம்பெனி, அதுக்கு தலைவர், அதற்கு ஓனர் திரு ஸ்டாலின், குடும்ப உறுப்பினர்கள் டைரக்டர், இயக்குனர். அந்த குடும்ப உறுப்பினர் தான் அதிகாரத்துக்கு வர முடியும், பதவிக்கு வர முடியும். எவரும் பதவிக்கு வர முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம், ஆலமரம் போல் ஜனநாயக கட்சி. உழைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வரலாம். அங்கே இருக்கின்றவர் இங்கே நிச்சயம் வர முடியும். ஒரு காலத்திலே உழைத்தால் இயக்கத்திற்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்து உழைத்தால் நிச்சயமான உயர்ந்த பதவி கீழே அமர்ந்துள்ள அத்தனை பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டிய. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மாவும் சரி, இருவரும் தலைவர்கள் மக்களை பற்றி சிந்தித்தார்கள். இன்னைக்கு மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அப்படி செய்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், பொருளாதாரம் எப்படி மேலோங்கும், நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சிந்தித்து சிந்தனைகள் உதித்த ஏராளமான திட்டங்களை இன்னைக்கு இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியா இருக்கின்றது? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிப்பார்கள். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக வருவார்கள். அது குடும்ப உறுப்பினர் தான் பதவிக்கு வருவார்கள், மற்ற எவரும் பதவிக்கு வருவதற்கு விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட இன்றைக்கு கட்சியை நாம் எதிர்நோக்கி சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதை கவனமாக இருந்து நம்முடைய வேட்பாளருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால், நீங்க பார்த்திருப்பீங்க, திமுக வந்தா நில அபகரிப்பு வந்துடும், திமுக வந்தா ரவுடிசம் வந்துடும், கட்ட பஞ்சாயத்து வந்துடும், மக்கள் நிம்மதியா வாழ முடியாது, தொழில் நிம்மதியா செய்ய முடியாது. இங்கே கடை வைத்திருக்கின்றார்களே மாமூல் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, கூட்டம் போட்டா மாமூல் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை. இன்றைக்கு நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ்கின்றார் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. திமுக ஆட்சியில் அப்படி வாழ முடியுமா? போன் பண்ணி உடனே கேட்பார், எங்களுக்கு இவ்வளவு அனுப்புனா அனுப்பி ஆகணும், இல்லைன்னா அந்த கடை வச்சிருக்க முடியாது, அந்த தொழில் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு தேவையா? என்ன பாருங்க, ஒரு சுதந்திரமா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அம்மாவுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது. இன்றைக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே சிறந்த மாநிலமாக, முதன்மை மாநிலமாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா டுடே என்ற நிறுவனம்
தேசிய அளவில் சர்வே பண்ணாங்க. எந்த மாநிலம் சட்ட ஒழுங்கு சிறந்திருக்குது அதை தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த அடிப்படையில் போன ஆண்டு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு பராமரிப்பதிலே சிறப்பாக இருக்கின்றது. நிர்வாக திறமைமிக்க அரசு தமிழ்நாட்டில் இருக்கின்றது, சட்ட ஒழுங்கை பேணி காக்கின்றது என்று நாம் விருதை வாங்கி இருக்கின்றோம். இதை எதற்காக சொல்லி சொன்னால், இன்னைக்கு 2024 வருகின்ற தேர்தலிலே அம்மா இல்லாமல் நாம் தேர்தலை சந்திக்கிறோம். இன்னைக்கு பல பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய ஆட்சி மீது அவதூறாக பேசுகிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். நம்முடைய இயக்கத்திலே இளைஞர் பட்டாளங்கள் எழுச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அதேபோல் பெண்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். நான் காலையில் இருந்து இப்பொழுது இரவு 9:30 மணி வரை சாப்பிட்ட நேரம் போக அவ்வளவு காலையில் வந்ததிலிருந்து இப்பொழுது இரவு 9 மணி வரை நம்முடைய நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன். அவ்வளவு எழுச்சியை பார்க்கிறேன், மக்களுடைய முகத்துல மகிழ்ச்சி பார்க்கிறேன். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவது உறுதி என்று நாமக்கல் மாவட்ட மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். நாமக்கல் என்று சொன்னாலே பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, அம்மாவுடைய கோட்டை என்று இருவரும் தலைவில் இருக்கின்ற பொழுது நிரூபித்து காட்டிய மாவட்டம். அதே இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதி அடங்கி இருக்கின்றது. 100% 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்க மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று அமைச்சர்களும் உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வச்சார். நாமக்கல்ல மருத்துவக் கல்லூரி வேலை ஆயிட்டு இருக்குது, இல்லைங்களா? அறிவிப்பு மட்டும் இல்ல, அறிவித்துடனே அந்த பணியை துவக்கிடுவோம். சட்ட கல்லூரி அமைச்சரும் உங்களுடைய எம்எல்ஏ கேட்டாங்க, அதுவும் கொடுத்தாச்சு. அந்த கட்டட பணியை ஆரம்பிக்க இருக்கிறோம். அது நில எடுப்பு இருந்த காரணத்தால அது சற்று காலதாமதாச்சு. அதையும் நாங்க தான் அறிவிச்சோம். சட்டக்கல்லூரி வர, அங்க மருத்துவக் கல்லூரி வர இருக்குது, சட்டக்கல்லூரி வர இருக்குது. சாதாரண விஷயமா திமுக ஆட்சியில் கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்களே, இன்னைக்கு அரசு கல்லூரியை திறந்தா குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கலாம், மருத்துவ படிப்பு படிக்கலாம், சட்டம் பயிலலாம். ஆனா தனியார் கல்லூரிக்கு போனா ஃபீஸ் அதிகமா கட்டணும். அப்படி ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த சிறந்த மாணவன் இருப்பான், திறமையானவர் இருப்பான். அப்படிப்பட்ட மாணவர்கள் சட்டம் பயில வேண்டும், மருத்துவம் பயில வேண்டும். அதற்காக இந்த நாமக்கல் மாவட்டத்திலே அம்மாவுடைய அரசு, என் தலைமையில் இருக்கின்ற அரசு இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று, அமைச்சருடைய கோரிக்கை ஏற்று, சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று இன்னைக்கு பிரம்மாண்டமா இன்னைக்கு கட்டணம் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல குடிநீர் திட்டம், நமக்குள்ளே இந்த நாமக்கலுக்கு குடிநீர் வேணும்னு கேட்டீங்க, அதையும் நிறைவேற்றுவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு 256 கோடி ரூபாய் திட்டத்தில் என்ன அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2018 அந்த பணி துவங்கணும், விரைவாக நிறைவேற்றப்படும். 24 மணி நேரம் நாமக்கல் நகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடை இல்லாத காவிரி நீர் கிடைக்கும். எந்த ஆட்சியில் கிடைச்சது? இன்னைக்கு ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, அவருடைய ஆட்சியில் குடிநீர் நீர் கிடைச்சதா? இன்னைக்கு எல்லா பகுதியிலுமே, இங்க மட்டும் இல்ல, நாமக்கல் மாவட்டம் இல்ல, பள்ளிப்பாளையத்துக்கு கொடுக்கிறோம், திருச்செங்கோட்டுக்கு கொடுக்கிறோம், ராசிபுரம் கூட்டு குடி திட்டம் 1000 கோடிக்கு மேல விரிவான திட்டங்களை தயாரிக்கப்படும். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் பல்வேறு கூட்டு குடி திட்டத்தை உருவாக்குவதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுத்து பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில மாதங்களில் இந்த பணி நிறைவு பெற்று உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். அதே போல இன்னைக்கு இங்க கனரா வாகனம் அதிகமா இருக்குது,
நகரத்துக்குள்ள போக முடியல, போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது, விபத்துக்குள்ளாகிறது. அதற்கு புறவழிச்சாலை வேணும்னு கேட்டீங்க. அதற்காக 87 கோடி ரூபாய் நில எடுப்புக்கு மட்டும் நாங்க கொடுத்துருக்கிறோம். நில எடுப்புக்கு 87 கோடி. அது கூட நேரம் அந்த புறவழிச்சாலை அமைச்சிருப்போம். நில எடுப்பதில் காலதாமம் ஆகுது. நில உரிமைதாரர் கொடுக்க மறுக்கிறாங்க, அதனால காலதாமம் ஆகுது. அதையும் விரைந்து செயல்பட்டு அந்த சாலைக்கு தேவையான நிலத்தை எடுத்து அந்த நில உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்து அவர்களுக்கும் சமாதானப்படுத்தி அந்த புறவழிச்சாலை அமைக்கின்ற படியும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி தரும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு நாமக்கல் இருந்து திருச்செங்கோட்டுக்கு சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கலுக்கு அற்புதமான சாலை. திருச்செங்கோட்டிலிருந்து வந்தேன், பிரமாதமா இருக்கு. தேசிய நெடுஞ்சாலை கூட அப்படி கிடையாது, அற்புதமான சாலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நாமக்கல் இருந்து மோகனூர் சாலை கொடுத்திருக்கிறோம். இப்போ நாமக்கல் இருந்து சேந்தமங்கலம் போறதுக்கும் டெண்டர் கொடுத்து விட்டாச்சு, அங்கேயும் சாலை அமைக்கிறோம். எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இன்றைக்கு நாமக்கலை சுற்றி இன்றைக்கு சாலைகளை விரிவாக்கம் செய்து அதிகமான வாகனம் இங்கே இருக்கின்ற காரணத்தாலே போக்குவரத்து நெரிசலாத ஒரு நகரமாக உருவாக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு வேறு இங்கே இருந்து மற்ற ஊர்களுக்கு செல்வதற்கு, எளிதாக சென்று வருவதற்கு, விபத்து இல்லாமல் சென்று வருவதற்கு அற்புதமான சாலை கொடுத்த அரசு எங்களுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 1540 நடுத்தர குடியிருப்பு வீடுகள் 150 கோடி ரூபாயில இந்த மாநகரத்தில், இந்த நாமக்கல் நகரத்தில் கட்டி கொடுத்திருக்கிறோம். நிறைய திட்டங்கள் இந்த குறுகிய காலத்தில் 3 வருடம் 10 மாதத்தில் இவ்வளவு திட்டத்தை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன். திமுக ஆட்சியில் நிறைவேற்றினாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். 2011க்கு முந்தி எப்படி இருந்தது நாமக்கல், 2011க்கு பிறகு 2020 வரை எப்படி இருக்குது சீர்தூக்கி பாருங்க, இடம் போட்டு பாருங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நீதிபதியாக இருந்து நீங்களே முடிவு செய்யுங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் நம்முடைய மாண்பு அமைச்சரோடு குறிப்பிட்டார். இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41%, அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர் உழைக்கின்றார்கள், இரவுகள் மாணவர்கள் உழைக்கின்றவர்கள், விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி, அவர்களுடைய குடும்பம் சார்ந்தவர். அவள் பெற்றெடுத்த குழந்தை மருத்துவக் கல்விக்கு போக வேண்டும். மருத்துவக் கல்விக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இப்ப இருக்கிற நிலையில போகாது. கடந்த ஆண்டு அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் 6 பேர் தான் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி மருத்துவ இடம் கிடைச்சது. இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற 41% மக்களுக்கு வெறும் 6 இடம் தான் கிடைச்சது. நான் எண்ணினேன், நானும் அரசு பள்ளியிலே படித்த காரணத்தினாலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர் நீட் தேர்வில் போட்டியிட்டு மற்றவர்களோடு மதிப்பெண்கள் பெற முடியாது. அப்படிப்பட்ட மாணவர்களும் மருத்துவ கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக, மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு உள்ஒதுக்கீடு 7.5% ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஆண்டு 313 பேர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாங்க. 92 பேர் பல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாங்க. இது வரலாற்று சாதனை. திமுக ஆட்சியில் நடந்ததா எண்ணி பாருங்க. இதற்கு முன்பு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நுழைவுத் தேர்வு உணர்ந்தார். அப்பவும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 40 பேருக்கு மேல போகல. மாண்பு அம்மா அவர்கள் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அதிகமான மருத்துவ இடம் கிடைக்க என்பதற்காக 2005 நுழைத்தேர்வு எடுத்தாங்க. அதுக்கு பிறகும் நம்முடைய மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு போட்டி போட்டு படிக்க முடியல. எல்லாருடைய குடும்ப சூழ்நிலை. இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் பல்வேறு சுமை தாங்கி இருக்கின்றான். படிப்பிலே அவனுக்கு அதிகமான கவனம் செலுத்த முடியல. அப்படிப்பட்ட மாணவனுக்கு எங்களுடைய அரசு மருத்துவ இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திட்டத்தை தீட்டி 7.5% உள்ஒதுக்கீட்டின் மூலமாக இந்த மெடிக்கல் சீட்டை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது அந்த மருத்துவர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அதையும் நாங்களே கட்டியாச்சு. அது மட்டுமல்ல, ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரியை பெற்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். சரித்திரத்தை படைச்சிருக்கிறோம். இதை மறுக்க முடியுமா எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின்?
ஆனா ஒண்ணுமே செய்யலைங்கிறார். அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலையா? அது எடப்பாடி ஆட்சியில் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், தொண்டை காய கத்திட்டு இருக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் கண்ணெதிர இருக்குது மெடிக்கல் காலேஜ், கண்ணெதிர இருக்குது சட்டக்கல்லூரி, எங்க நம்ம சேந்தமங்கலத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது. அருமையான ரோடு போட்டுக்கிறேன். இன்னைக்கு கூட்டுக்குடி திட்ட வேலை நடந்துட்டு இருக்குது. ரிங் ரோடு போடுறதுக்கு 87 கோடி கொடுத்துருக்கிறேன். இவ்வளவும் நான் வந்த பிறகுதான் செஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லுங்க திமுக காரங்கிட்ட, எங்க முதலமைச்சர் இவ்வளவு செஞ்சிட்டு இருக்காரு, உங்க தலைவர் அவருக்கு எப்பவுமே நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, நாட்டை பற்றி கவலை இல்லை. நாட்டை பற்றி கவலை இருந்தா அரசாங்கம் என்னென்ன திட்டம் போடுதுன்னு சொல்லி பார்த்து இவ்வளவு திட்டம் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் வீட்டு குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது குடும்ப ஆட்சி, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தை பத்தி தெரியாது. நாட்டு மக்களுக்கு தெரியுது கூட திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாரிசு அரசு சொன்னா ஒரு கோவம் வருது. குடும்பமே கட்சியா, அதுதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் இருந்தாவே இந்த நாட்டை அடக்க முடியாது. குடும்பமே அதிகாரத்துக்கு வந்தா நாடு தாங்குமா? ஏற்கனவே நீங்க கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல, நிலாபரிப்புன்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல குடும்பமே வந்துட்டு உதயாநிதி வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி பேரம் ரெடியா இருக்கிறான், அவனும் வண்டி ஏறிடுவான் கொஞ்ச நாள்ல. இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் மேடையில் இருக்கிறவர்கள யார் வேணாலும் திறமை இருக்கின்றவர்கள் இந்த கட்சிக்கு வர முடியும், ஆட்சி செய்ய முடியும். எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி 1 மாசத்துல போய் 2 மாசம் போயிடும், 6 மாசத்துல போயிடும், 1 வருஷம் போயிட்டாங்க. 3 ஆண்டு 10 மாத காலம் சிறப்பான ஆட்சி நான் கொடுத்திருக்கிறோம். நான் இப்போ சொன்னேனே அத்தனை திட்டங்களையும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நிறைவேற்றுகின்றேன். அது மட்டுமல்ல, கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றிய தீர்வேன் என்னுடைய லட்சியம். இன்றைக்கு அதுக்குண்டான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆந்திர முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கின்றேன். அவர்களும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருவதற்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காய் கனிந்து பழமாகி நிச்சயமாக நாம் உண்ணுகின்ற நேரம் வரும். உண்ணுகின்றோம்னா நீரை நமக்கு கிடைக்கும், பழமாறி நீர் கிடைக்கும். அதே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற திட்டம், உயிரோட்டமுள்ள திட்டம். முதியோர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கும் என்று அறிவித்தேன். சுமார் 3 லட்சம் பேருக்கு வரை கொடுத்தாச்சு. இன்னும் 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அம்மா மினி கிளினிக் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 56 அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கிறோம். 56 அம்மா மினி கிளினிக். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பார். நகர பகுதியில் காலையில் 8 to 12 மணி, மாலை 4 to இரவு 8 மணி வரைக்கும் அங்கேயே மருத்துவர் இருப்பார். ஏதாவது தலைவலி காய்ச்சல் வந்தால் உடனே மருத்துவர் போய் மினி கிளினிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த ஆட்சியில் இருக்குது? ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே அம்மா கிளினிக் அமைக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி அந்த பணி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 56 இடங்களிலே அம்மா கிளினிக் செயல்படும். ஒரு அரசாங்கம் நல்ல கல்வி கொடுக்குது, குடிநீர் வசதி கொடுக்கிறோம், சாலை வசதி கொடுக்கிறோம், சுகாதார வசதி கொடுக்கிறோம். ஆக ஒரு நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? குடியிருக்க வீடுகளை கட்டி கொடுக்கிறோம். 1540 வீடுகள், நடுத்தர வீடுகள் 150 கோடியில நம்முடைய நாமக்கல் நகரத்தில் கட்டி கொடுத்துருக்கணும். குடியிருக்க வீடுகளை கட்டி கொடுக்கிறோம். கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி. இன்றைக்கு இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமான பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க. புதிய கல்லூரியை துவக்கிய காரணத்தினால இன்றைக்கு 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 149 பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க. இந்திய நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு பல்வேறு துறைகள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வேளாண் துறையில உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் முதன்மை பெற்று கிஸ் கர்மான் விருது தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு மின்சாரத்துறையில இன்றைக்கு உபரி மின்சாரத்தை தயார் பண்ணி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிறப்பான முறையில் செயல்பட்டதன் விளைவாக, திறமையாக செயல்பட்டதன் விளைவாக இன்றைக்கு கடுமையான மின்வெட்டிலிருந்து தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக மாறி உபரி மின்சாரத்தை இன்னைக்கு நாம தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சாதனை இல்லையா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகணும் தெரியாது. கடுமையா பாதிக்கப்பட்டோம். விசைத்தறி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஸ்பின்னிங் மில் பாதிக்கப்பட்டது, தொழிற்சாலை பாதிக்கப்பட்டது. இப்படி தடை வந்து மின் தடை இருந்த காரணத்தினால எல்லா தொழிலும் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு இன்னைக்கு மின்மிகை மாநிலமாக இன்னைக்கு உருவாக்கிய காரணத்தால புதிய புதிய தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. 2019 உலக முதலீடு மாநாட்டு சென்னையில் நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் முன் வந்தாங்க. 304 தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. இது சரித்திர சாதனை. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகிறோம். படித்த இளைஞர்களுக்கு 5,50,000 பேர் இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது வேலைவாய்ப்பு கிடைக்கும். மறைமுகமாக 5 லட்சம் பேர் கிடைக்கும். கொரோனா காலம் இன்னைக்கு 2003 மாசத்திலிருந்து கொரோனா தொற்று ஏற்பட்டது தமிழகத்தில். அந்த சோதனையான நேரத்தில் கூட இன்னைக்கு தமிழகத்தில் புதிய தொழில் துவங்குவதற்காக 74 பேர் வந்திருக்கிறாங்க. 60,000 கோடி தமிழகத்தில் தொழில் துவங்க முன் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு சோதனையான நேரம், கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிற நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் தொழில் துவங்க உகந்த மாநிலம் என்று தேர்ந்தெடுத்து இங்கே வந்து தொழில் துவங்குறாங்க. இதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரும். ஆக வேளாண்மை சிறக்கிறது, தொழில் சிறக்கிறது, மின்சாரம் தடையிலா கிடைக்குது, நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்குது, நல்ல சாலை வசதி கொடுக்கிறோம். இன்னும் என்ன வேணும் மக்களுக்கு? குடிநீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு என்னென்ன அடிப்படை தேவை அனைத்தையும் எங்களுடைய அரசு குறுகிய காலத்தில் செய்து காட்டிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தை நினைவுகூர கடமைப்பட்டுகின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்ட அரசு மீது அவதூறு செய்தி சொல்வது, இன்றைக்கு தவறான விமர்சனம் செய்வது, இன்றைக்கு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான், வேற எந்த அரசாங்கம் இல்லை. எங்களை பத்தி ஊழல் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு கவர்னர் பார்த்து ஒரு பொய்யான அறிக்கை தயார் பண்ணி கவர்னர் கொடுத்தார். அதுல என்ன தெரியுங்களா? டெண்டரே வைக்கல. 1.5 வருஷத்துக்கு முந்தைய டெண்டர் கேன்சல் ஆகி அதை போய் ஊழல் செஞ்சாலும் கொடுத்திருக்காரு. எப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் பாரு. அந்த கட்சி உருப்படியாகுமா? அந்த கட்சி விளங்குமா? அது கூட தெரியாத தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஒரு கட்சி தலைவர்னா அவர்கிட்ட போய் நாட்டை ஒப்படைச்சீங்களா? நாடு உருப்படியாகுமா? நாடு வளருமா? இப்படித்தான் எங்க மீது பழி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிறப்பான சாலை திருச்செங்கோட்டில இருந்து நாமக்கல் வரைக்கும் சாலையில பழுது இருக்குதா? சிறப்பான சாலைகள் நாங்கள் கொடுக்கிறோம். அதுல ஊழலும் வேற வழியே கிடையாது. பூத கண்ணாடி வச்சு தேடி தேடி பார்க்கிறார். இந்த ஆட்சி மீது குறை சொல்வதற்கு ஒன்னும் கிடைக்கல. நிர்வாக திறமைமிக்க அரசு எங்களுடைய அரசு. இரவுகள் பாராமல் உழைக்கின்றேன். முன்னால கொரோனா காலத்தில் வெளியில போக முடிஞ்சுதா? 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியா போனேன். அந்த மாவட்ட மக்களை சந்தித்து அங்க என்ன பிரச்சனை கேட்டிருந்து அதை நிவர்த்தி செஞ்சோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மாவட்ட ஆட்சியோட ஆலோசனை கூட்டம் நடத்தி அங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறையோட இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தோம். மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் இணைந்து சிறப்பான முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் இந்தியாவிலே கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு தமிழகத்திலே குறைந்திருக்கிறது. 6 மாதத்துக்கு முன்பு ஸ்டாலின் பேசினார், தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று எடப்பாடி பழனிசாமி கவனிக்கல, அவர் செயல்படுத்த முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அப்ப என்ன பார்த்தாரு? கேரளாவை பாருங்க, டெல்லி பாருங்க, அங்க குறைஞ்சிருக்குன்னு சொன்னார். இப்ப போய் பாருங்களேன், கேரளா பாரு, டெல்லி பாரு, சொல்ல மாட்டார். ஏன்னா அங்க 8,000-10,000 பேருக்கு வந்துடுது. ஒரு நாளைக்கு 8,000-10,000 பேருக்கு வருது. டெல்லியில 4,000 பேருக்கு வருது. மக்கள் தொகை குறைவு. நம்முடைய தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க மக்கள். கேரளாவில் 4,000 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 4,000 கோடி இருக்கின்ற அந்த மக்களுக்கு 8,000 பேர் பாதிக்கிறாங்க. டெல்லியில அதை விட குறைவு. அங்க 4,000-5,000 பேர் பாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் காய்ச்சல் முகாம் நடத்தணும்.
அந்த காய்ச்சல் முகாமில் மக்களை ஈடுபடுத்தணும், பரிசோதனை செஞ்சோம், காய்ச்சல் இருக்கிற கண்டுபிடிச்சோம், மருத்துவமனையில் சேர்த்தணும், ட்ரீட்மெண்ட் பண்ணோம், குணமடைந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால கொரோனா வைரஸ் தொற்று குறைஞ்சிருக்குது. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எந்த மாநிலத்தில் இல்லை, அதிகமாக செலவாகும். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்னா சாதாரணது இல்லை, அவ்வளவு செலவாகும். இருந்தாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம். ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு நாளைக்கு 70,000 ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு கொரோனா வைரஸை படிப்படியாக குறைக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற காட்சி பார்க்கிறோம். கடந்த மாதம் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி நடத்தினார். இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி முதலமைச்சர் தடுக்கிறார், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பாக அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், தமிழ்நாட்டில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பிரமாதமாக எடுக்கிறாங்க, அதனால கொரோனா வைரஸ் குறைஞ்சிருக்குது, அதுக்கு பாராட்டு தெரிவித்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை போல் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார். அப்படி ஒரு திறமையான ஆட்சி நாங்கள் செய்து கொடுக்கிறோம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு விலையில்லா உணவு கொடுத்தோம். 3 நேரம் உணவு கொடுத்தோம். யாராவது கொடுத்தாங்களா? மற்ற மாநிலத்தில் கொடுத்தாங்களா? ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். அதை பற்றிய கவலை இல்லை. மக்கள் வயிறார உண்ண வேணும், பசி பணியில் இருக்கக்கூடாது என்று எங்களுடைய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு பசி இல்லாம நாங்க அந்த கொரோனா காலத்தில் மக்களை பார்த்துக்கிட்டோம். அது மட்டுமல்ல, அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட காலத்தில் 8 மாத காலமாக ரேஷன் கடையில், நாய் விலை கடையில் விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா பருப்பு கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம். எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க? கிடையாது, தமிழ்நாட்டில் தான் கொடுத்தோம். இங்க மட்டுமல்ல, வெளி மாநில தொழிலாளருக்கும் நாம் அவர்களுக்கு விலை இல்லாம கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், 40 கிலோ கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். இவ்வளவும் மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஸ்டாலினுக்கு தெரியறது இல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நாட்டு மக்களை பத்தி தெரிஞ்சா பரவாயில்ல, நாட்டு நடப்பு தெரிஞ்சா பரவாயில்ல, அரசாங்கம் என்ன திட்டம் இருக்குன்னா அதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கப்பா. ஆக அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, கிராமத்தில் இருந்தாலும் வந்தாரு, எப்படியாவது இந்த கட்சி உடைச்சிடலாம், ஆட்சி கவிழ்த்துறான்னு திட்டம் போட்டாரு. ஒன்னும் நடக்கல. அதனால இப்ப பொய் மூட்டையில் அவுத்து விட்டு இருக்காரு. அவருக்கு பேசுறது அத்தனையும் பொய், உண்மையே வராது. பொய் பேசுறதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கலாம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2021 வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குறுதியில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடர வாக்களிப்பீர். 2 லட்சத்திற்கு வாக்களிப்பீர். 2 லட்சத்திற்கு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய எங்களுடைய அரசுக்கு துணை இருப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அதோட இன்னும் 2-3 நாள்ல ஆங்கில புத்தாண்டு இருக்குது. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தை வர இருக்கின்றது, அதனால அனைவருக்கும் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி, அதோட எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2,06,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் 2,500 ரூபாய் எங்களுடைய அரசு வழங்கும். 4ஆம் தேதியிலிருந்து கொடுப்போம். அழகா வாங்கி பொங்கல் தொகுப்பு வாங்கி சிறப்பா பண்டிகை கொண்டாடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், மின்சாரம் மதுக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கும், சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் சரோஜா அவர்களுக்கும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்
அண்ணன் கேசி கருப்பண்ணன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், நாமக்கல் நகர கழகத்தின் சார்பாகவும் நாமக்கல் தொகுதி கழகத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி.